அகத்திய ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை நிறுவனத்தில் உறுப்பினராக பயணிக்கும் ஐயா ஏபி ஆறுமுக ஐயா அவங்க கேபி ஜோதிடத்தை பற்றி ஏற்கனவே 2 மேடையில் பேசியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு சில டாப்பிக்கில் மிக அற்புதமாக பேசுகிறேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டு, ஓகே, ஐயாவுக்கே வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை ஐயாவுக்கு கொடுக்குறோம். ஐயா கேபி ஜோதிடத்தை பற்றி மிக அற்புதமாக பேசுவாங்க. அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளையுடைய நிறுவனர் ரவிஸ் ஐயா அவர்களுக்கு, ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கு வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். தலைவர் அவர்களுக்கு வணக்கம். எனக்கு முன்னாடி பேசிய நண்பர் அவர் என்ன குருநாதன்பார். அவர் படிக்காத சப்ஜெக்டே இல்லை, அவ்வளோ சப்ஜெக்டை அமெரிக்காவில் இருக்கும்போதே அவ்வளோ பணம் கட்டி ஜோதிடத்திற்காக செலவு பண்ணதே அவர் கணக்கு கேட்டிங்கன்னா அளவே இல்லை. அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ சப்ஜெக்டை படித்து வச்சிருக்கிறாரு நண்பர் விஜயகுமார் சார். எனக்கு முன்னாடி பேசினவர். அவர்கிட்ட அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதான் ஜோதிடம் ஜோதிடம் ஜோதிடம். அதுக்காக எங்கே யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் அதுக்கு பணம் கட்டி அதை படிக்கிறது அவருடைய பழக்கமாக இருக்குது. ஜோதிடத்தில் அவர் எவ்வளோ சம்பாரிச்சிருக்காருங்கிறது ரொம்ப கம்மியாக தான் சொல்ல முடியும். அதுக்காக செலவு பண்ண காசு கூட அவர் இன்னும் எடுக்கலைன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாரு. அப்படியா? சரி, நிறைய சம்பாரிச்சிருக்காரா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஓகேங்கய்யா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஐயா சொன்ன மாதிரி கேபி முறையில் தான் நான் ஜோதிடம் பார்க்குறேன். ஆனால் நான் பாரம்பரியம் படித்தேன். பாரம்பரியமும் மதுரை யூனிவர்சிட்டியில் டிப்ளமோ ஆஸ்ட்ராலஜி 90 படித்தேன். அப்போ எவ்வளவு நாள் ஆகுது பாருங்கள். 90 படித்தது கிட்டத்தட்ட 30 வருஷம் தாண்டி போயிடுச்சு. 34 வருஷம் ஆச்சு. ஆனால் அப்போ நான் வேலையில் இருந்ததால் ஒரு ஆராய்ச்சிக்காக படித்தேன். ஜோதிடம் உண்மையா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்காக படித்தேன். நான் ஏற்கனவே பல விஷயங்களில் சொல்லியிருக்கேன் மீட்டிங்கில். அது உண்மைதாங்கிற புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நான் பணியில் இருந்ததால் நான் இதை தொழிலாக அன்னைக்கு எடுத்துக்கல. நானே எனக்கு ஒரு கட்டுப்பாடை விதிச்சுக்கிட்டேன். என்னன்னா, ஜோதிடம் மூலம் சம்பாதிப்பதை எனக்கு தேவையில்லை. அன்னைக்கு எனக்கு இறைவன் எனக்கு ஒரு ஜீவனத்துக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறார். அந்த வேலையில் எனக்கு சம்பாத்தியம் வருது. அப்போ எக்ஸ்ட்ரா வருமானமாக இந்த ஜோதிடத்தை வைத்து சம்பாதிக்க கூடாது அப்படின்னு நான் எனக்குள்ள ஒரு முடிவு பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இன்னைக்கு பொதுவாக நான் சில விஷயங்கள் சொல்லணும். ஜோதிட ரீதியாக நீங்கள் நிறைய சம்பாரித்து நிறைய வீடு வாங்கி நிலம் வாங்கி கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினைத்தால் தயவு செய்து ஜோதிடர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன், நீங்கள் உங்கள் சந்ததிக்கு துரோகம் செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஜோதிடம் ஒரு தெய்வீக கலை. அதை மக்களுக்கு நீங்க அதுக்காக எதுவும் பைசா வாங்காம தட்சணை வாங்காம ஜோதிடம் சொல்ல அவசியம் இல்லை. தட்சணை வாங்குங்க, அளவோடு வாங்கணும். நம்மளை நம்பி வர்ற ஜோதிடர்களை நம்பி வரக்கூடிய எல்லா கேட்டகரி ஆளும் இருக்காங்க. பணக்காரர்கள் இருக்காங்க, ஏழைகள் இருக்காங்க, நடுத்தரமான இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில் தான் ஜோதிடர்களை தேடி வர்றாங்க. அந்த நீங்க அவங்கள்ட்ட அளவுக்கு அதிகமாக பணம் வாங்கும் பொழுது அவர்களுடைய கர்மாவை நாம் வாங்கிக் கொள்கிறோம்ங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு பணம் வாங்குங்க, பணம் வாங்குங்க, பணம் வாங்குங்க. ஏன்னா அனுபவத்தில் நிறைய விஷயங்களை பார்த்ததால சொல்றேன். நிறைய நம்ம நம்மளுடைய பாவம், ஜோதிடருடைய பாவம் 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் ரீதியாக தான் நீங்க சம்பாதிக்கிறீங்க. 5ஆம் பாவம் ரீதியாக சம்பாதிக்கும் போது 5ஆம் பாவத்தில் தான் நம்மளுடைய புத்திர பாக்கியம் இருக்கிறது. நம்மளுடைய குழந்தைகள் எங்க இருக்காங்க? 5ஆம் பாவத்தில் இருக்கிறார்கள். அந்த பாவ ரீதியாக நீங்கள் சம்பாதிக்கும் பொழுது, அளவுக்கு மீறி சம்பாதிக்கும் போது அந்த பாவம் அடிவாங்கும். நான் ஒரு விஷயத்தை இன்னைக்கு என்னுடைய ஆராய்ச்சியில் கிடைச்ச சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். 12 நீங்க ஜோதிடத்தில் எந்த பாவ ரீதியாக சம்பாத்தியம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. சார், நான் என்ன தொழில் பண்றது, எந்த பாவ ரீதியாக சம்பாத்தியம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா 11 பாவ ரீதியாகவும் சம்பாதிக்கலாம்.
ஒன்றாம் பாவம் என்பது நம்ம லக்னம், அது சிறப்பாக இருக்கணும், அது பணம் சம்பாதிக்கிறதுக்கான யோகத்தை தரக்கூடிய விஷயமாக இருக்கணும். அப்போ அது பணம் சம்பாதிக்கிற யோகம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொள்ள வேண்டும். அது என்னங்க இரட்டைப்படை பாவம்? 12 கட்டம் இருக்குல்ல சார், ஜோதிடத்தில் 12 கட்டம் இருக்கு இல்லையா, அதில் 1, 3, 5, 7, 9, 11 ஒற்றைப்படை பாவங்கள், 2, 4, 6, 8, 10, 12 இரட்டைப்படை பாவங்கள். இவ்வளவுதான் சார், முடிஞ்சு போச்சு, விஷயமே முடிஞ்சு போச்சு, வேற ஒண்ணுமே இல்லை. ஒற்றைப்படை பாவங்கள், இரட்டைப்படை பாவங்கள். அப்ப இந்த 12 கட்டத்தை வச்சு தானே நம்ம பலன் சொல்றோம். அப்ப ஒற்றைப்படை பாவங்கள் எத்தனை இருக்கு? 6 இருக்கு. இரட்டைப்படை பாவங்கள் எத்தனை இருக்கு? ஒரு 6 இருக்கு. முடிஞ்சு போச்சு. அப்ப கிரகங்கள் 9. இதை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு நம்ம இல்லை, இந்த பிரபஞ்சமே இயங்குது. இந்த பிரபஞ்சமே இந்த 9 கிரகங்களை வைத்துக்கொண்டும் இந்த 12 கட்டத்தை வச்சு தான் எல்லாருடைய விதி நிர்ணயமா அங்க முடிஞ்சு போகுது. இதை தாண்டி ஒரு அணுவை கூட நீங்க அசைக்க முடியாது. அனுபவத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன். அப்ப லக்ன பாவம் ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால், 1, 3, 5, 7, 9, 11 ஏதோ ஒரு 3 பாவம், 2 பாவம், 5, சில பேருக்கு 6 பாவமும் தொடர்பு கொண்ட ஜாதகங்கள்லாம் இருக்கு. அப்படி தொடர்பு கொண்டு அவருடைய லக்ன சப்ளாடு குருவாகவும் இருந்து நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் சூப்பராகவும் இருந்தால் அவன் மாதிரி ஒரு ஞானி உலகத்திலே பார்க்க முடியாது. அவன் படிப்பான், ஆராய்ச்சி எல்லா உலக விஷயங்கள் அத்தனையும் தேடி கொண்டுகிட்டு வந்துட்டே இருப்பான். ஆனால் பொருளாதாரத்துக்கு அவர் சம்பாதிக்கிறது எப்படி கேட்டினா, அதுதான் சார் தெரியல, கஷ்டப்படுறேன் பாரு. அப்ப ஒருவர் பொருளாதாரத்தில் உயர்வு அடைய வேணும்னா லக்னபாவம் சப்போர்ட் பண்ணதான்னு நீங்க முதல்ல பார்க்காம நீங்க அதை மலையை பெரட்டிடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்க அவுட் ஆயிருவீங்க. அப்ப லக்னபாவம் ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொள்ள வேண்டும். இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டா அவன் பொருளாதாரத்தில் அவங்க எப்ப பார்த்தாலும் காசுல குறியா இருப்பாங்க, காசு சம்பாதிக்கிறதுல விழிப்புணர்வா இருப்பாங்க. 2ஆம் பாவம் ஒற்றைப்படை தொடர்பு கொண்டிருந்தா அவரு ஒற்றைப்படை தொடர்பு கொண்டா நிறைய படிப்பாரு, பேசுவாரு, நிறைய விஷயங்கள் உலக விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆனா 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது. அப்ப இரட்டைப்படை பாவம், அந்த 2ஆம் பாவம் இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தா அவரு பேச்சு மூலமா சம்பாதிக்கிறார். இன்னைக்கு பாருங்க, மிகப்பெரிய பேச்சாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. பேர் கூட சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சுகி சிவம் அவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். அவர் வாழ்க்கையே அவர் வக்கீலுக்கு படித்தவர். வக்கீல் படிச்சுட்டு அவங்க அப்பா அவரை ஜட்ஜ் ஆகணும்னு அவங்க அப்பா படிக்க வச்சாராம் வக்கீலுக்கு. ஆனால் அவர் வக்கீல் ஆகல, பட்டிமன்ற பேச்சாளர், ஆன்மீக பேச்சாளராகி பட்டிமன்ற இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவரோட லைஃபே பேச்சை வச்சு தான் லைஃபே. அப்போ என்ன ஆகுது, 2ஆம் பாவம் அவருக்கு மிக வலுவாக இருக்கிறது. அதன் மூலமாக அவர் சம்பாதிக்கிறார். இப்படி இது நேர்மையா பேசி சம்பாதிக்கிறது. இதே இரட்டைப்படை பாவங்கள்ல 8 தொடர்பு கொண்டதுன்னு வச்சுங்க. அந்த 2ஆம் பாவத்தில் அவர் படிக்கல, அவர் எப்படி சார் பேசி சம்பாதிப்பாரு? 2ஆம் பாவம் ரீதியா வருமானம் வரணும். அவர் படிக்கல, சரியா படிக்கல, ஆனா வலுவா இருக்கு 2ஆம் பாவம். அவர் என்ன பண்ணுவாரு? பணம் வட்டிக்கு விட்டு சம்பாதிப்பாரு, பணத்தை கொடுத்து பணத்தை பெரட்டி சம்பாதிப்பாரு. அப்படிப்பட்ட ஆளுங்க எப்படி இருப்பாங்க? அங்க பாவகிரகங்கள் சம்பந்தப்பட்டுட்டா கழுத்துல துண்டை போட்டு காசு வாங்குவான்னு சொல்லுவோம்ல, நீ என்ன சாவியா குழப்பையா எனக்கு தெரியாது, காசை கொடுறாம்பா. அப்படிப்பட்ட ஆளு 2ஆம் பாவ ரீதியா. அப்ப இந்த 12 பாவ ரீதியாக சம்பாத்தியத்தையும் சொல்ல முடியும். நீங்க உத்தியோகம்னா 6ஆம் பாவம், தொழிலா 10ஆம் பாவம், இதை 2மே பிடிச்சிக்கிட்டு உட்காரக்கூடாது ஜோதிடர்கள். ஏன்னா 12 பாவ ரீதியாகவும் சம்பாத்தியத்தை சொல்லணும் சார். அதுதான் கேபி முறையில் அதை அப்படியே பளிச்சுன்னு காமிக்கும். என்ன கேட்பாங்க, சார் நான் என்ன தொழில் செய்யறது? நான் பார்ப்பேன் எந்த 12 பாவத்தில் எந்த பாவம் வலுத்து இருக்கு, அந்த தொழிலை எடுத்துக்க. படிச்சிருக்கா? இப்போ 3ஆம் பாவம் வலுத்து இருக்கு, சாப்ட்வேரில் போயிடுவான். 3ஆம் பாவம் வலுத்து இரட்டைப்படை பாவங்கள் தொடர்பு கொண்டு இருந்து அது நல்லா இருந்தா, நல்லா படிச்சிருந்தான்னா சாப்ட்வேரில் போய் உட்காந்து வேலை பார்ப்பான், சம்பாதிப்பான். சரி படிக்கல, 3ஆம் பாவம் ஆளு படிக்கல, வலுத்து இருக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்க? போக்குவரத்தில் இருப்பாங்கன்னு சொல்லுங்க. போக்குவரத்து இங்கே 3ஆம் பாவம் தானே, போக்குவரத்தில் இருப்பாரு.
அதே வந்து அதில் போக்குவரத்துல 2 இருக்கு, டிரைவராக இருப்பாரா கண்டக்டராக இருப்பாரா, அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. அங்கே குரு சுக்கிரன் ஏதாவது சம்மந்தப்பட்டு கொஞ்சம் இருந்துச்சுன்னா அவர் கண்டக்டராக இருப்பார், சனி சம்மந்தப்பட்டாலும் கண்டக்டரு காசு வாங்கிட்டு இருப்பார். நாலாம் பாவம் நான் இப்படி வந்து 3ஆம் பாவம் ரீதியாகவும் சொல்லலாம். 4ஆம் பாவம் ஒரு அம்மா வந்துச்சு சார், அதுக்கு ஜாதகம் பார்க்குறேன். 4ஆம் பாவம் பார்த்து ரீதியாக வருமானம் இருக்குது. 4ஆம் பாவம் நம்ம பார்த்தா அந்த அம்மா படிக்கல. 4ஆம் பாவம் கல்வி இருக்கு, ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க 4ஆம் பாவத்தில் இருப்பாங்க, நல்லா காசு சம்பாதிப்பாங்க, டீச்சராக இருப்பாங்க, ப்ரொஃபஸராக இருப்பாங்க. 4ஆம் பாவம் கல்வி அந்த ஸ்தானத்தை வச்சு சம்பாரிச்சிருப்பாங்க. அந்த அம்மா படிக்கல, நல்லா தெரியுது. அம்மா உங்களுக்கு நீங்கள் எதுவும் சம்பாதிக்கிறீங்களான்னு கேட்டேன் நான். அது பையன் ஜாதகத்தை தான் பார்க்குது, இவ்வளோ அது ஜாதகம் இல்லை. ஆனால் அம்மா பாவம் வலுத்திருக்கு, 4ஆம் பாவம் வலுத்திருக்கு. ஏம்மா உங்களுக்கு வருமானம் வருது, ஏதாவது வேலையில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நான் ஒன்றும் வேலையில் என்னத்தான் சார் சம்பாதிக்கிறேன். இல்லைம்மா ஏதாவது வீடு வாடகை விட்றீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் இல்லை சார்னு சிரிக்குது. பக்கத்தில் அது இன்னொரு அம்மா கூட வந்துச்சு. அந்த அம்மா என்ன சொல்லுது, ஏய் அவர் தான் கேட்குறாருல உடனே சார் அவருக்கு அந்த அம்மா 4 வீடு வாடகை விட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு சார் இப்படின்றாங்க. அப்போ 4ஆம் பாவ ரீதியாக வருமானம் வந்தால் வீடு வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கணும். அவங்க படிக்கல, ஆனால் வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்களா இல்லையா? அப்போ 4ஆம் பாவ ரீதியாக வருமானம். இப்போ இங்கே தான் விஷயம் வருது. 5ஆம் பாவத்துக்கு வருவோம். இப்போ 5ஆம் பாவம், வணக்கம் சார், 5ஆம் பாவம் ஜோதிடர்கள் பாவம். அப்போ அந்த பாவ ரீதியாக சார், ஐயா வணக்கம், அந்த பாவ ரீதியாக நீங்கள் சம்பாதிக்கும் போது ஜோதிடர்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் கவனமாக உங்கள் சம்பாத்தியத்தை பண்ண வேண்டும். இல்லை என்றால் நம்மளுடைய 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய நம்ம சந்ததிகள் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப சமீபத்தில் ஒரு அதிர்ச்சியான தகவல் சார். நண்பர், நமக்கு தான் நிறைய ஜோதிடர் நண்பர் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு நண்பர், அவர் நிறைய பரிகாரங்களுக்கு கூட்டிட்டு போவார். அம்மா மண்டபத்தில் போய் பரிகாரம் பண்ணுறது, அப்புறம் அந்த கொடுமுடியில் போய் பரிகாரம் பண்ணுறது, இது மாதிரி நிறைய பரிகாரங்களுக்கு கூட்டிகிட்டு போவார். ஜாதகமும் நல்லா பார்ப்பார், பரிகாரம் கூட்டிகிட்டு போவார். சமீபத்தில் அவர்கிட்ட நான் பேசினேன். அவருடைய பையன் இன்னும் கல்யாணம் ஆகலை, ஒரு 26 27 வயசு தான் ஆகும், அதுக்குள்ளேயே கம்மியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 25 வயசு. 2 கிட்னியும் போயிடுச்சுன்னு சொல்கிறார் சார். ரொம்ப வருத்தமாக அதிர்ச்சியான தகவலாக இருக்குது எனக்கு. சார் பையனுக்கு ரொம்ப முடியாமல் போய் 2 கிட்னியும் ஃபங்க்ஷன் இல்லை சார், நான் இப்போ அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன், ஆயுர்வேதிக் எடுக்கிறேன், ஹோமியோ எடுக்கிறேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார், எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல அப்படிங்கிறாரு. அப்போ அவர் என்ன தொழில் பண்ணுறாரு? 5ஆம் பாவ தொழில். அந்த தொழிலில் நிறைய பரிகாரம் பண்ணுறாரு. பரிகாரம் பண்ணி அவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி செய்கிறாரு. அதை ரீதியாக அவர் சம்பாத்தியமும் பண்ணுறார். அப்போ பரிகாரம் எதுக்கு சார் பண்ணுறாங்க? அந்த ஜாதகத்தில் அவங்க வாங்கிய கர்மா சரியில்லாதால சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனையை சரி பண்ணுவதற்காக ஜோதிடர் பரிகாரம் பண்றாரு, அது வழியா சம்பாதிக்கிறாரு. அது ஒரு அந்த பரிகாரத்துக்கு நீங்க ஒரு லிமிட்டட் அமௌண்ட், ஒரு சரியான அமௌண்ட்டை வாங்கிட்டு, ஒரு தட்சணை வாங்கிட்டு ஒரு வழிகாட்டுதல் பண்ணீங்கன்னா உங்களை பாதிக்காது. ஆனா அந்த பரிகாரத்தை வச்சே நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா அது எங்க பாதிக்கும்? நம்மளுடைய குழந்தைய பாதிக்கும். சமீபத்தில் போன வாரத்தில் நான் அவர்கிட்ட பேசினேன். அவர் வந்து பையனுக்கு 2 கிட்னி போயிடுச்சுங்கிறாரு. அப்போ ஜோதிடர்கள் எந்த பாவ சார், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார், நீங்க வேணா பார்த்துக்குங்க. நீங்க ஜோதிடர் மட்டும் இல்லை, நீங்க எந்த பாவ ரீதியாக நீங்கள் பொருளாதாரத்தை ஈட்டுகிறீர்களோ அந்த பாவ ரீதியாக உங்களுக்கு பாதிப்பு வரும் என்பதை இங்க அடிச்சு சொல்றேன். 100% சொல்றேன் சார். நீங்க எங்கன்னா நிரூபிச்சிங்க, அவன் எந்த தொழிலா இருக்கட்டும். நீங்கள் எந்த பாவ ரீதியாக வருமானத்தை ஈட்டுகிறீர்களோ அந்த பாவ ரீதியாக உடலில் பிரச்சனை வரும். நீங்க எழுதி வச்சுங்க. அப்ப 12 கட்டம் தானே சார் நம்ம உடல் உறுப்பு? 12 கட்டம் தானே உடல் உறுப்பு. அப்ப 1ஆம் பாவம் தலை, 2ஆம் பாவம் முகம், 3ஆம் பாவம் கழுத்து, சொல்ற, இப்படியே 12 பாவம் அடங்கி போகுது இல்ல, பாதம் 12ஆம் பாவத்தில் வந்து நிக்குது இல்ல. அப்ப எந்த பாவ ரீதியாக நீங்கள் சம்பாத்தியத்தை ஈட்டுகிறீர்களோ
அதுல லிமிட்டட் வருமானம்னா தப்பிச்சுக்குவீங்க. அளவுக்கு அதிகமாக வருமானத்தை எந்த பாவ ரீதியாக நீங்கள் சம்பாதிக்கிறீர்களோ அந்த பாவத்தால் உங்களுக்கு ஆபத்து வரும் வரும் வரும். நீங்க வேணா நீங்க என்னால நிரூபிக்க முடியும். அப்ப 12 பாவ ரீதியாக வருமானம் செய்யலாம். இப்ப 7ஆம் பாவம் வருமானம், சுய தொழில் பண்ணுவாங்க, சிம்பிளா மேட்ரிமோனி நடத்துவாங்க, பொதுமக்கள் தொடர்போட ஒரு தொழில் பண்ணுவாங்க. 6ஆம் பாவம் ஜெனரலா உத்தியோகம் பார்க்கறது, ஒரு அடிமை தொழில், ஒரு முதலாளி இருப்பாரு அவருக்கு கீழே வேலை பார்க்கறது 6ஆம் பாவம். 8ஆம் பாவம் யாரு? 8ஆம் பாவம் யாரு? 8ஆம் பாவமும் தொழில் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. போலீஸ், ராணுவம். அதாவது ஜெனரலா சொல்லணும்னா தன்னுடைய உயிரை பணயம் வைத்து வேலை செய்கிற அத்தனை பேரும் 8ஆம் பாவம். நீங்க ஸ்கேவஞ்சர் இருக்காங்க, அதாவது துப்புரவு தொழிலாளர்கள், இந்த இதெல்லாம் கிளீன் பண்றவங்க. அவங்க சில நேரத்தில் அந்த தொட்டியில இறங்கி கிளீன் பண்ணும் போது அவங்க அந்த வாயு தாக்கி இறந்திருக்காங்களா இல்லைங்களா? அப்ப அவங்க எல்லாம் உயிரை பணம் வைத்து வேலை செய்யறாங்க. ராணுவம் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது, போலீஸ் எந்த நேரத்தில் என்ன மாதிரி நடக்கும் தெரியாது. உயிரை பணயம் வைத்து செய்கிற அத்தனை தொழிலும் 8ஆம் பாவத்துக்குள்ள வருது. எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ தெரியாது, நடக்குது. சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எங்க ஏரியாவில் ஒரு எஸ்ஐ ஆடு திருடரை வந்திருக்கிறானுங்க, அவனை பிடிக்க போயிருக்கிறாரு. அவர் சிங்கிளா போயிட்டாரு. ஆடு திருட வந்திருக்கான் சார், பசங்க சார், ரொம்ப பெரிய ஆளுங்க கிடையாது, விரட்டிக்கிட்டு போயிருக்காரு. சின்ன பசங்க. இவர் புல்லட்ல போயிருக்கிறாரு. அடிச்சுட்டாங்க. அடிச்சு ஆள் அந்த இடத்துல கொண்டு வெட்டியே போயிட்டாங்க. 1 கோடி ரூபாய் தமிழக அரசாங்கம் அவருக்கு கொடுத்துச்சு. தமிழக அரசாங்கம் 1 கோடி ரூபாய் அவருக்கு வேலையில இந்த மாதிரி இறந்துட்டாருங்கிறதுக்காக. அப்ப அந்த பாவம் 8ஆம் பாவ ரீதியாக சம்பாதிச்சா அதுதான் உயிரை பணயம் வைத்து சம்பாதிக்கிறது. அது மாதிரி 12 பாவ ரீதியாக சம்பாத்திய சொல்லணும். ஜோதிடர்கள் நீங்க 6ஆம் பாவம் பார்க்கறது, அதுல 6ஆம் பாவம் வலு இல்லை சார், அப்ப அவன் ஜாபம் சத்து போயிடணுமா? இல்லையே. அவனுக்கு எந்த பாவத்தில் வருமானம்னு பாரு, அதை சொல்லி கொடு. சரி சார், சில பேருக்கு ஒரு பாவமும் வலுக்கல, எல்லாம் நார்மலா இருக்கு, ஒரு 30 40 இப்படியே இருக்காரு. அவர் ரொம்ப பொருளாதாரத்தில் சிரமப்படுவார். இப்போ அதெல்லாம் நாங்கள் படம் போட்டு காமிக்கணும், அதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொரு முறை ப்ரொஜெக்டர் ஐயா ரவிக்குமார் சார் ப்ரொஜெக்டர் வாங்கிடுறேன் சார், கூடிய விரைவில் ப்ரொஜெக்டர் வாங்கிடுறேன்னாரு. ப்ரொஜெக்டர் வாங்கிட்டுனா லேப்டாப்பை கனெக்ட் பண்ணி சும்மா அப்படியே பிரித்து வச்சிருவேன் நான். உங்களுக்கு குழந்தைங்க கூட ஜாதகம் சொல்கிற அளவுக்கு பிரித்து வச்சிட முடியும். அது வருங்காலத்தில் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 12 பாவ ரீதியாக சம்பாதிதான். சில பேருக்கு எல்லாத்துலேயும் 30 40 40 இருக்கு. இவங்களை என்ன பண்ணுறது? அவருக்கு பொருளாதாரத்தால் சிரமப்படுறாரு. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 3 தொழில் செய்யுங்க. ஒரு 3 4 பாவத்தை எடுத்துங்க. இதில் கொஞ்சம் பண்ணுங்க சார், அதில் கொஞ்சம் பண்ணுங்க சார், அதில் கொஞ்சம் பண்ணுவோம் சார். சில பேர் பெரிய முதலாளிகள்லாம் பண்ணுறான்ல சார், ஒரு தொழிலோடைய இருக்கிறான், எத்தனை கம்பெனி நடத்துகிறான், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு வச்சிருப்பான், ஒரு நிறுவனம் உற்பத்தி நிறுவனம் ஒன்று வச்சிருக்கிறான், ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் அமௌண்ட் டாட்டாவை எடுத்துங்க, ஷேர் மார்க்கெட் இருக்கும். இப்படி நம்ம ஏன் அவங்க பெரிய அளவில் செய்கிறாங்க, நம்ம சிம்பிளாக செய்வோம். இதுக்கு நம்ம ஐடியா கொடுக்கணும் இல்லையா ஜோதிடர்கள்? இப்படி தான் சொல்லணும். இப்படி சொல்லி அவங்களுக்கு ஐடியா கொடுக்கணும். 12 பாவ என்ன கேட்டால் 12 பாவ ரீதியாகவும் சம்பாதிக்க முடியும், சம்பாதிக்க வைக்க முடியும். கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு வைக்க சொல்லுங்க, அது ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கட்டும். சுயமா ஒரு சின்ன தொழில் செய்ய சொல்லுங்க, அதுல ஒரு வருமானம் வரும். இப்படிதான் அவங்கள டெவலப் பண்ணணும். சில பேருக்கு ஒண்ணுமே இல்லை. நிறைய என்னன்னா சார், நிறைய படிக்கிறாங்க சார், நிறைய படிக்கிறாங்க, அறிவு தலைமுறை நிறைய அறிவு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டம் தெரியுங்களா? சாப்பாட்டுக்கு கஷ்டம், சம்பாத்தியம் இல்லை. சம்பாத்தியம் இல்லை சார். பிஹெச்டி பண்ணிட்டு தெருவில் சுத்திக்கிட்டு இருக்கான். வேலைக்கு போனா 8000 ரூபா 10,000 ரூபா தர்றாங்கிறான் ஸ்கூல்ல, பிஹெச்டி முடிச்சிருக்கான். அப்ப இவங்களுக்கு என்ன வழி சொல்றது? சில பேர் படிக்கவும் இல்லை. நான் என்ன சொல்லுவேன் தெரியுங்களா அவங்களுக்கு, உனக்கு ஜாதகத்தில் சம்பாதிக்கிற வழி இல்லை, நீ இப்படியே கடந்து சாவு, அப்படி சொல்றது ஜோதிடர் கிடையாது. நீ என்ன பண்ணணும்னா காசு உள்ள யாரு, காசு உனக்கு சொந்தக்காரங்களோ நண்பர்களோ யாராவது இருப்பாங்க இல்லையா, நல்ல பலமா இருப்பாங்க, சொந்தக்காரங்க நல்ல சம்பாத்தியம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருப்பான். நீ போய் அங்க ஒட்டிக்கோ, நீ போய் அவங்களோட
சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு அவங்க சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட இருந்து வருமானம் வாங்கிக்கோ. நீ கெத்து பார்த்துக்கிட்டு எனக்கு தலை நிறைய அறிவு இருக்குன்னு அவங்கள்ட்ட சேர மாட்டான். அவன்கிட்ட என்ன தெரியும்? சில பேர் சார் வேடிக்கையா இருக்கும், ஜாதகம் பார்க்கும்போது வேலையை விட்டு வந்திருப்பான். ஒரு பையன் கேட்டான், எம்ஏ முடிச்ச பையன், சார் எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் சார்னு வந்து ஜாதகம் பார்க்குறான். ஜாதகத்தை பார்த்தவன, தம்பி நீ ஏற்கனவே வேலைக்கு போகணுயா இல்லையா? ஆமாம் சார் வேலைக்கு போனேன் சார். ஏன் வேலையை விட்ட அப்படின்னா, சார் தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணுறாங்க சார், அதனால போங்கடான்னு தூக்கி போட்டு வந்துட்டேன் சார். வந்துட்டு இல்லை, சும்மா உட்காந்துரு. சும்மா உட்காந்துரியா? உன் விதி இன்னைக்கு தெரிஞ்சுக்க, வாழ்க்கையில மறக்கவே கூடாது. உன் விதி என்ன இருக்கு தெரியுமா? இங்க நீ எங்க போய் கையை நீட்டி சம்பளம் வாங்கணும்னாலும் டார்ச்சர் இல்லாம நீ சம்பாதிக்க முடியாது. இது உண்மையா இருக்குது, உன் ஜாதகம் தான் சொல்லுது. நீ எங்க போய் சம்பாத்தியம்னு போயிட்டான்னா உனக்கு அங்க டார்ச்சர் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு வருமானம் தூரக்கூடிய பாவத்துல அந்த 9ஆம் உயர்கல்விக்கு போதிக்கிற இடத்துல அது வழியா தான் சம்பாதிக்க முடியும். அந்த இடத்துல இரட்டைப்படை பாவங்கள் தொடர்பு இருக்கு, ஒரு கூட ஒரு 8 இருக்கு. அப்ப 8 இருந்தா நீ காசு கொடுக்கும் போது சம்பாதிக்கும் போது வலி வேதனை வாங்குவையா இல்லையா? அப்ப இன்னைக்கு சொல்றேன், எழுதிக்க. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு உனக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கும். அப்ப வேலைக்கு போயிரு. அங்க போய் அங்க ஏதாவது டார்ச்சர் வரதான் செய்யும். டார்ச்சர் கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு என்ன நினைச்சுக்க, அன்னைக்கே சொன்னாரு டார்ச்சர் கொடுப்பாங்கன்னாரு, அதுதான் போல் இருக்கு இதுன்னு சொல்லிட்டு நீ அதை ஏத்துக்கிட்டன்னா உனக்கு நிரந்தர வேலை சம்பாத்தியம் கிடைக்கும். நீ நிரந்தர வேலை இருக்கலாம். டார்ச்சர் கொடுக்குறான் விட்டுட்டு வந்தா சும்மா இருக்க வேண்டியதுதான். அப்ப ஒவ்வொருத்தரும் எப்படி சம்பாதிப்பாங்க? கஷ்டப்பட்டு சம்பாதிப்பானா, சுகமா சம்பாதிப்பானா? எல்லாத்தையுமே சொல்லிடலாம்ல. அப்ப சம்பாத்தியம், அப்ப 12 பாவ ரீதியாகவும் சம்பாத்தியத்தை சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம கிட்ட வர்ற ஜாதகங்கள் எப்படி, என்னென்ன ஜாதகங்கள் குறிப்பா எது வருது? 2 விஷயம்தான் சார். ஒன்று வேலை சம்பந்தமா சம்பாத்தியம் சம்பந்தமா வர்றாங்க, இன்னொன்று திருமணம் சார்ந்து குழந்தை பாக்கியம் சார்ந்து. 2 விஷயம்தான் ஜோதிடத்தில், இந்த கேபியில பாரம்பரியத்தில். நான் ஐயா நம்ம விஜயகுமார் சார் வந்து எந்த முறையும் நீங்க குறை சொல்றதுக்கு இல்லை, எல்லாம் சிறந்த முறை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, நானும் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த கருத்தை. ஆனா கிளாரிட்டின்னு ஒண்ணு வேணும் இல்லையா ஜோதிடர்களுக்கு? ஏன்னா நம்ம தான் சார் வழிகாட்ட போறோம். நம்ம வழிகாட்டுறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். பாரம்பரியம் படிக்கிற வரைக்கும் ஜோதிடத்தை நான் நிறைய புத்தகங்கள் என்கிட்ட இருக்கிற அளவில், எனக்கு எவ்வளவு புத்தகம் என்கிட்ட இருக்குன்னு தெரியாது, அவ்வளவு புத்தகம் வச்சிருக்கிறேன். நேற்று வரைக்கும் புத்தகம் வாங்கிட்டு இருக்கேன், ஆன்லைன்ல போட்டு வாங்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் பாரம்பரிய முறையில் இதை வாழ்க்கையை பிரித்து காண்பிக்கவில்லை. அதாவது அகம் புறம் என்று பிரித்து காண்பிக்கலங்க. கேபி முறை படிச்சதுக்கு அப்புறம் தான் அக வாழ்க்கை புற வாழ்க்கைங்க பிரித்து காண்பிக்கப்பட்டது. வாழ்க்கை 2 பிரிவா இருக்குது. பொருள் சார்ந்த வாழ்க்கை, அகம் சார்ந்த வாழ்க்கை இருக்கா இல்லையா? அகமும் சேர்ந்தது, அகமும் புறமும் சேர்ந்ததான் ஒரு வாழ்க்கை. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. 2ம் இருந்தாதான் இந்த உலக சமூகத்தில் வாழ முடியும். அப்ப இதை பிரித்து காண்பித்தது இந்த முறை. அப்ப பிரச்சனை வர்றது நமக்கு என்ன வருது? ஒண்ணு பொருள் சார்ந்த பிரச்சனையோட வருதான், இன்னொன்னு அகம் சார்ந்த பிரச்சனையோட. கல்யாணம் ஆகல, என்ன ஆகுது? அகம் சார்ந்த பிரச்சனை. குழந்தை பிறக்கல, என்ன பிரச்சனை? அகம் சார்ந்த பிரச்சனை. உடம்பு சரியில்லை, என்ன பிரச்சனை? அகம் சார்ந்த பிரச்சனை. வேலை கிடைக்கல, பொருள் சார்ந்த பிரச்சனை. அப்ப இதுக்கு நம்ம கிளாரிட்டியோட உங்களுக்கு சொல்லணும். என்ன தடங்கள் இருக்கு, தாமதம் இருக்கு, அதுக்கு பரிகாரங்கள் என்ன ஏதுங்கிறதெல்லாம் விஜயகுமார் சார் நிறைய சொன்னார். குழந்தை பாக்கியத்தை பத்தி எல்லாம் நிறைய சொன்னாரு. அதான் சொல்றேன், அவரு ஏகப்பட்டது படிச்சு வச்சிருக்கிறார். நமக்கு தெரிஞ்சது பாரம்பரியம். இன்னைக்கும் பாரம்பரியத்தை நான் விடல, பாரம்பரியத்தை நான் விடக்கூடாது. ஏன்னா பேச அதுதான். நான் அந்த பேச விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு வேற எங்கேயா தெருவில் போய் நிற்க முடியாது. பேசு பாரம்பரியம் தான். அந்த பாரம்பரியத்தில் இருந்துகிட்டு தான் நான் பார்க்குறேன், அடுத்த அட்வான்ஸ் பார்க்குறேன். அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். அப்ப நாமளும் மாற்றிக்கொள்ள வேண்டும். சமீபத்தில் ஐயா கிட்ட கூட சொன்னேன். ஐயா நீங்க ராதாகிருஷ்ணன் தானே? சமீபத்தில் ஒரு விஷயம் நான் சொன்னேன். அதாவது ஜோதிடர்கள் அட்வான்ஸா இருக்கணும் சார்.
ஏன் அட்வான்ஸாக இருக்கணும்னா, எல்லா உலகத்தில் உள்ள அனைத்து பேர்களுக்கும் ஆலோசனை சொல்லிக் கொடுவர் யாரு? ஜோதிடர் தான். அது ஜட்ஜா இருக்கட்டும், வேற மினிஸ்டரா இருக்கட்டும், அவன் பிரதமரா இருக்கட்டும், ஜனாதிபதியா இருக்கட்டும், அவர்களுக்கும் ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் ஜோதிடரே. அப்ப ஜோதிடர் எப்படி இருக்கணும்? அட்வான்ஸா இருக்கணும். அட்வான்ஸா இருக்கணும் சார். எவ்வளவு பெரிய மன்னனா இருக்கட்டும், தலைமை குருநாதர் அன்னைக்கு இருந்தாரா இல்லையா? எவ்வளவு பெரிய மன்னரா இருக்கட்டும் சார், நம்ம சரித்திரம் படிச்சிருக்கிறோம். அந்த 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 அரசவையில தலைமை குருநாதர் இருந்தாரா இல்லையா? அவர் யோசனை இல்லாம ஏதாவது செஞ்சிருவாரா? இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்றேன். இன்னைக்கு கொஞ்சம் சார் ஐயா கொஞ்சம் நிறைய டைம் கொடுத்துருக்காங்க. இப்ப ஜோதிடர்களுக்கு இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா ஜோதிடரை நோக்கி பல அம்புகள் ஏயப்படுகிறது. இது எப்படி, அது எப்படி, அதெல்லாம் தப்பு அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஜோதிடத்தினுடைய ஆரம்ப காலம் 6000-7000 வருஷம் போயிட்டு இருக்கு. சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் கண்டுபிடிச்ச விஷயம் யாரும் ஒருத்தனும் அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க இது ஜோதிடத்தை எதிர்க்கணும்னா யாரை எதிர்க்கணும்? சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளை எதிர்க்கணும். எதிர்ப்பீங்களா? என்ன வேணா எதிர்க்கலாம். விஜயகுமார் சார் வேணா எதிர்க்கலாம். இங்க உள்ள ஜோதிடர்கள் வேணா நீ எதிர்த்து பேசலாம். நீ எதிர்த்து பாரு. சித்தர்களை போய் எதிர்த்து பாரு. யோகிகளை, ஞானிகளை எதிர்த்த முடியுமா? பேச முடியுமா? அவர்களுடைய பிரதிநிதியாக என்ன பேசுறேன் நான். நீங்க யாரோ நினைச்சுக்காதீங்க. இந்த ஜோதிடத்தை தொடர வேண்டும் என்றால் அந்த சித்த புருஷர்களுடைய ஆசீர்வாதம் இருப்பவர்கள் தான் ஜோதிடர்கள். சும்மா நினைச்சுக்காதீங்க. நீங்க ஜோதிடம் பாக்குறீங்கன்னா சும்மா இல்ல சார். அந்த சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் உங்களுடைய ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. உங்க ஜாதகம் அப்படிதான் அமைஞ்சிருக்கு. அதனாலதான் ஜாதகத்தை தொட்டு இருக்கீங்க. இல்லைன்னா தொட முடியாது சார். ஒரு பிஏ படிக்கணும்னா எத்தனை வருஷம்? 4 வருஷத்துல +2 முடிச்சுட்டு 4 வருஷத்துல பிஇன்னு போட்டுக்கிட்டு இன்ஜினியர். டாக்டர் எம்பிபிஎஸ் அவன் முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் டாக்டர் முடிச்சுட்டேன். நான் டாக்டர் முடிச்சுட்டேன் சார், பிஏ முடிச்சுட்டேன் சார், அதை முடிச்சுட்டேன் சார், இதை முடிச்சிட்டேன். ஜோதிடத்தில் எவ்வளவு படிச்சு முடிச்சுன்னு சொல்ல முடியுமா? ஜோதிடத்தை நான் படித்து முடித்து விட்டேன் என்று சொல்லுவதற்கு, கையை உயர்த்துவதற்கு, நெஞ்சை நிமித்துவதற்கு யாராவது ஒரு ஜோதிடம் இந்த உலகத்தில் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஏன்? ஜோதிடம் சித்தர்கள், ஞானிகளால் சொல்லப்பட்ட விஷயம். அவ்வளவு விஷயம் இருக்கு. நீ போய் அதுல ஏதோ தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. இது ஒண்ணு நீங்க அதனுடைய அடியாளத்தை கண்டுபிடிக்க முடியாது. இன்னொரு விஷயத்தை இன்னைக்கு மக்கள் மத்தியில் இதை கேட்கக்கூடிய உலகம் முழுக்க இருக்க மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். ஏற்கனவே நான் சில இதில் சொல்லியிருக்கேன். ஜோதிடம் சில நேரங்களில் பொய்த்து போகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? இது சரியில்லை சார். நான் அவரு தான் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி விட்டாரு, டைவர்ஸ் ஆயிடுச்சு, அது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஜோதிடர்கள் ஜோதிடத்தை 100% யாராலும் சொல்ல முடியுமா? 100 மடங்கு என்னால கரெக்டா சொல்லிடுவேன் சார் அப்படின்னு சொல்ற ஜோதிடர்கள் இருக்காங்களா? என்ன கேட்டா, எவ்வளவு பெரிய ஜாம்பவான்களாக இருந்தாலும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாலும் அவர்கள் சொல்ல முடியாது சார். அடிச்சு சொல்லுவாங்க. வேணா சேலஞ்ச் பண்ணிக்கங்க, முடியவே முடியாது. ஏன் சார், எப்படி சார் சொல்றீங்க முடியாதுன்னு? எப்படி சொல்றீங்க? எவ்வளவு பெரிய ஆள்லாம் ஜோதிடர்கள் இருக்கிறாங்க, நீங்க வேற 100% சொல்ல முடியாதுன்றீங்க அப்படின்னா, ஆமாம். ஏன் என்று சொன்னால், நான் காரணம் இல்லாம ப்ரூஃப் இல்லாம எதையும் பேசுறதே கிடையாது. இந்த ஜோதிடத்தை நமக்கு தந்தவர்கள் யார்? இந்த ஜோதிடத்தை நமக்கு கொடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சித்தர்கள், ஞானிகள், யோகிகள். அவர்கள் தான் இந்த ஜோதிடத்துக்கு, இந்த சமூகத்துக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஜோதிடத்தை எப்படி கணித்தார்கள்? இந்த ஜோதிடத்தை எப்படி கணிச்சாங்க? இன்னைக்கு பெரிய பெரிய பைனாகுலர் வச்சுக்கிட்டு கிரகங்கள் எங்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அன்னைக்கு பைனாகுலர் இருந்துச்சா? ஒன்றும் கிடையாது. நம்ம ஞானிகள், சித்தர்கள் கண்ணை மூடி உட்காந்து இவன் கண்ணை திறந்துக்கிட்டு பார்க்கறான். நம்ம சித்தர்கள் கண்ணை மூடி உட்காந்து ஞான திருஷ்டியில் இந்த கிரகங்கள் சஞ்சாரங்களை கணித்தார்கள். ஞான திருஷ்டியில் கண்டுபிடிக்க விஷயம். ஞான நிலையில் உணர்ந்த விஷயத்தை அறிவு நிலையில் எட்ட முடியுமா? முடியாது.
ஞான நிலையில் உணர்ந்து எழுதி வச்சுட்டு போயிருக்கான் சார். நான் இன்னைக்கு ஜோதிடத்தை எப்படி பார்க்கிறேன்? என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு அதை ஆராய்கிறேன். எனக்கு ஞான நிலை கிடையாது, நான் சித்தர் கிடையாது, ஞானி கிடையாது, நான் சாதாரண மனிதன். எனக்கு ஒரு அறிவு இருக்கு, என் அறிவுக்கு உட்பட்டு அந்த ஜோதிடத்தை அந்த ஆராய்கிறேன். அப்ப ஞான நிலைக்கு எல்லை உண்டு, அறிவு நிலைக்கு எல்லை இருக்கிறது. ஞான நிலைக்கு எல்லை இல்லை, அறிவு நிலைக்கு எல்லை இருக்கிறது. எப்போ 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 எவ்வளவு? 50, 60, 70, அதிகபட்சம் 90. 100% எவனாலையும் ரீச் பண்ண முடியாது. 100% ரீச் பண்ணா அவன் சித்தராயிருவான், ஞானி ஆயிடுவான். அவன் கட்டத்தை எடுத்து அவனுக்கு ஜாதகமும் தேவையில்லை, கட்டமும் தேவையில்லை. நீங்கள் வரும்போதே பலன் பார்த்து சொல்லிடுவாங்க. சமீபத்தில் ஒரு தகவல் சார், ஜோதிடர்கள் எப்படிப்பட்ட ஜோதிடர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டோம்ல. இப்போ யார் அவர் சித்தர், இவர் நிவேதா தேவியினுடைய ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அண்ணன் ஒரு ஜோதிடர். ராமகிருஷ்ணனுடைய அண்ணன் ஒரு ஜோதிடர். அவர் அப்பெல்லாம் எங்க இப்பெல்லாம் பாத்ரூம்ல குளிக்க, அப்பெல்லாம் குளத்துல குளிக்கணும், ஆத்துல போய் குளிப்பாங்க. அவர் ஆத்துக்கு குளிக்க போறாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அண்ணன் அவர் குளிக்க போற நேரத்தில் அப்ப மகாராணி போன்ற பெரியவங்களும் அங்க எங்க குளிச்சாகணும், அவங்களும் ஆத்துக்கு தான் வருவாங்க. அவங்களுக்கு தனி படை சூழ பல்லக்கில் தூக்கிட்டு வருவாங்க. அவங்க துணியெல்லாம் போட்டு அவங்கள கவர் பண்ணி அப்படிதான் கொண்டு அவங்க குளிச்சுட்டு அவங்க போவாங்க. அப்படி இவரு குளிக்க போறாரு, அவங்களும் அப்ப வர்றாங்க. யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு அவ்வளோ பாதுகாப்போடு தான் வருவாங்க. இவர் குளிக்கும் போது ஏதாச்சும் என்னமோ கூட்டமா வருதுன்னு இப்படி பார்க்குறாரு. பார்க்கணுன்னு அந்த அந்த பல்லக்கில் இருக்கக்கூடிய பெண்ணை இவர் பார்த்துடுறாரு. ஒரு செகண்ட் தான் இப்படி பார்த்துடுறாரு, அந்த பெண்ணை பார்த்துட்டாரு. பார்த்துட்டோன்னா அவங்க குளிக்க வைக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு, இவ்வளவு பாதுகாப்பா கொண்டு வராங்க, யாரும் பார்க்க கூடாதான், இவ்வளவு பாதுகாப்பா குளிக்க வந்திருக்கிறாங்க, நாளைக்கு இவங்க சாவ போறாங்கன்றாரு. நாளைக்கு இவங்க செத்துட போறாங்கன்றாரு. இவரா முனவி வாயில சொன்னதை பக்கத்துல யாரோக்கா காலை வந்துடுச்சு ஒரு காவலாளிக்கு, அவன் போய் சொல்லிடுறான். அங்க ஒருத்தர் இந்த நம்ம அம்மா ராணி அம்மா நாளைக்கு செத்துருவாங்கன்னு அவர் சொல்லிட்டாருங்க. யாரா அவன், அவனை பிடிச்சி இழுத்துருவான்னு அவரை பிடிச்சி கொண்டு போயிடுறாங்க. என்ன இப்படி சொன்னியாமே? ஆமா, இன்னைக்கு இவ்வளவு பாதுகாப்பா குளிக்கிறாங்க, நாளைக்கு எத்தனை பேர் அவங்களை குளிப்பாட்ட போறாங்களோ அவங்க உடம்ப பார்த்துங்கிற மாதிரி அவரு இவனை நாளைக்கு வரைக்கும் விடாத, நாளைக்கு செத்துருவாங்களா? ஆமா செத்துருவாங்க, இங்கேயே கடை. அவனை பிடிச்சி உள்ளே போட்டாச்சு. அடுத்த நாள் அந்த அம்மா செத்து போகுது. அப்ப அடுத்த நாள் அந்த அம்மா அவர் ஏதாவது கட்டம் பார்த்தாரா, பிறந்த நாள் பார்த்தாரா, ஏதாவது கட்டத்தை பார்த்தாரா? அப்படிப்பட்ட ஞானிகள் இருந்திருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க ஜோதிடர்களா. இன்னைக்கு நம்ம அந்த நிலையில இருக்கோமா? இன்னைக்கு ஜாதகத்தை கொடுத்தாலே சரியா பலன் பார்க்க முடியல. உண்மைதானே இது? அப்ப நம்ம எல்லாருமே தயாராகிட்டு இருக்கோம். எல்லாருமே ஒவ்வொரு நாளும் நம்மளை தயார் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஜாதகம் வரும்போது அந்த ஜாதகம் நமக்கு சொல்லி கொடுக்குது சார். நம்ம படிக்கிறோம், ஜாதகம் பார்க்கும்போது அந்த ஜாதகம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அதுல இப்ப ஏன் நான் கேபி முறையில ஜாதகத்தை பார்க்கறேன்னா, இன்னைக்கு அவசர கால உலகம் சார். நீங்க நிறைய ஜோதிடத்தை பத்தி பேசுறது, அதை சொல்லணும்னு நினைச்சாலும் அவன் கேட்க ரெடி இல்லை சார். அதெல்லாம் வேணாம் சார், இது நடக்குமா நடக்காதா, எப்ப நடக்கும், அதை கேளு, அதை சொல்லுங்க சார், அதெல்லாம் வேணாம் சார், அதெல்லாம் விட்டுருங்க சார், இதை சொல்லுங்க சாருங்கிறான். அப்ப இதுக்கு இன்னைக்கு இன்ஸ்டன்ட்ங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? எங்க போனாலும் ஒரு இன்ஸ்டன்டா ஒண்ணும். டீக்கு இன்ஸ்டன்ட், காபிக்கு இன்ஸ்டன்ட், எல்லாத்துக்கும் இன்ஸ்டன்ட். அது மாதிரி ஜோதிடரும் இன்ஸ்டன்டா இருக்கணும். நீங்க கேபி கையில வச்சிருந்தாலும் இன்ஸ்டன்டா இருக்க முடியும். 2 நிமிஷத்துல ஜாதகத்தை போட்டு 2 நிமிஷத்துல அவன் வரலாறே தெரிஞ்சிடும். ஸ்கேன் பண்ணி எம்ஆர்ஐ பண்ண மாதிரி ரிசல்ட் வந்துடுது. அதை வச்சு சொல்லுங்க. ஆமா, அவன் மறுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே சார். இப்ப சமயத்தில் ஒரு ஜாதகம் மதுரையிலேன்னு பார்த்தாரு. ஜாதகத்தை போட்டோம், நானும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை சார். நீங்க ஒரே பிரச்சனை, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை குட்டி இருக்கு, குடும்பம் நல்லா இருக்கு, எல்லாம் ஓகே, உடம்புல பிரச்சனை இல்லை, எல்லாம் பர்ஃபெக்ட் சார். ஆமா சார். உங்களுக்கு ஒரே பிரச்சனை பொருளாதாரம். ஆமா சார். ஆமா சார், பொருளாதாரம் தான். நான் பொருளாதாரத்தில் நல்லா வந்துருவேனா? இப்போ ஒரு 45 வயசு, இதுக்கு மேலனாலும் எனக்கு பொருளாதாரம் வந்துருமா? கேள்வி வராது. நீங்க இப்ப வருமானத்துக்கு கொஞ்சோண்டு நிலங்கள்லாம் வச்சுக்கிட்டு சம்பாரிச்சு விவசாயம் பண்ணி சம்பாதிக்கிறாரு. இது அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருங்க.
இது நீங்கள் வந்து எதையாவது செய்கிறேன்னு சொல்லி நிலத்தை விற்று எங்கேயாவது பண்ணி இருக்கிறதை இழந்து விடாதீர்கள். உங்களுக்கு விதிக்கப்பட்டது இவ்வளவுதான், நீங்கள் இப்படியே வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அவர் அடுத்த கேள்வி கேட்டார், சார் ஒரு வாய்ப்பு வருது சார் தேர்தலில் நிற்கிறதுக்கு, நிற்கலாமா அப்படின்னாரு. உங்கள் நிற்கலாம், உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு நிறைய பேர் நல்லா இருக்குது, ஒற்றைப்படை பாங்கல் சிறப்பாக இருக்குது, மக்கள் செல்வாக்கெல்லாம் இருக்கும். ஆனால் உங்களை அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கான், காசை வச்சுக்கிட்டு. காசை வச்சு அடித்து உங்களை காலி பண்ணிடுவான். நீங்கள் எதையாவது ஒரு கொஞ்சம் நிலத்தை விற்று அதில் போய் செலவு பண்ணுவீங்க, உங்களால் அதில் ஜெயிக்க முடியாது. ஒழுங்காக உள்ள வேலையை பார்த்துக்கிட்டு இப்படியே மெயின்டைன் பண்ணணும். அப்போ இதை சொல்லணுமா இல்லையா? நம்மளை தேடி வர்றவங்களுக்கு சொல்லணுமா இல்லையா? அப்போ இதை சொல்லுவதற்கு இம்மிடியட்டாக நீங்கள் சொல்லணும்னா கேபி முறை சிறப்பாக இருக்குது சார். நான் அதனால தான் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேபி முறையை ஃபாலோ பண்ணுறது காரணம், அவங்களுக்கு எனக்கு நானும் டென்ஷன் ஆகக்கூடாது, அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக சொல்லி அனுப்பணும். அப்போ ஜாதகத்தை பார்த்தோன்னே, இப்போ விஜயகுமார் ஐயா சொன்னாங்க ஜாதகத்தை போட்டோடனே திருமணத்துக்காக தான் பிரச்சனைன்னு வந்திருக்காங்கன்ட்டு. அது தெரியுதா இல்லையா? அப்போ ஒற்றைப்படை பாவங்கள் வலுவாக இருந்தால் நிறையா படிப்பான், நிறையா அறிவு இருக்கும், சம்பாத்தியம் இருக்காது. இரட்டைப்படை பாவங்கள் நல்லா வலுவாக இருந்தால் நிறைய நார்மலாக இருந்தால் அவருக்கு கல்யாணம் சம்பாதிப்பான், கல்யாணம் ஆகும், குழந்தை குட்டி இருக்கும். அதிகமாக வலுத்துருச்சுன்னா, உங்களுக்கு பொருளாதாரம் வலுத்துருச்சுன்னா இந்த பக்கம் அடி வாங்கும். அங்கே குழந்தை இப்போ ஒன்றும் இல்லை சார், இதை ப்ரூஃப் பண்ணணும், சார். ப்ரூஃப் எங்கே இருக்கு? நீங்கள் நம்ம மன்னர்கள் எடுத்துக்கோ. நம்ம மன்னர்கள் ஆதி காலத்தில் நம்ம மன்னர்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்கலாம், நம்ம ஆள் இவ்வளோ இடம் வச்சிருக்கான். அன்னைக்கு ஊரா நான் ஒரு நாட்டையே ஜெயிச்சிருவான், படை எடுத்துட்டு போய் ஒரு நாட்டையே தன் வசப்படுத்திடுவான். அப்போ எவ்வளோ பலமாக இருந்திருக்கும் அவன் ஜாதகம். 100 ஏக்கர் 200 ஏக்கர்ல சார், ஒரு நாடே அவனுக்கு சொந்தம். நிலம் யாருக்கு அதிகமாக ஆகிறதோ, அதிகமாக சேர்த்துக்கிறானோ நிலத்தை, 4ஆம் பாவம் வலுக்கிறது என்று அர்த்தம். 5ஆம் பாவம் அடி வாங்கிறோம். அதனால தான் நம்ம ராஜாக்களுக்கு எல்லாம் குழந்தை கிடையாது. நம்ம ராஜாக்கள் எல்லாம் குழந்தை இல்லாம யாகம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி படாது பாடுபட்டிருக்கான். உண்டா இல்லையா? புத்தர் எப்படி பிறந்தாரு? புத்தர் அரசர், புத்தருடைய அப்பா அரசர் தானே, அரசருடைய மகன் தானே புத்தர். அவர் எவ்வளவு தவம் இருந்து புத்தர் பெற்றாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றாரு. அந்த பிள்ளையும் நின்றுச்சா? அந்த பிள்ளையும் கிளம்பிடுச்சு 16 வயசுல. அதை சொன்னது யாரு? அங்கேயும் ஒரு ஜோதிடர் தான் சொன்னார். அரசவையை கூட்டி எல்லா ஜோதிடரையும் வர வச்சு, இந்த பையன் என்ன ஆவான், குழந்தை பிறந்துருச்சு, இந்த பையன் என்ன ஆவான் சொல்லுங்கன்னா, எல்லா ஜோதிடர்களும் இவன் பெரிய மன்னர் ஆயிரும், அப்படி ஆயிரும், இப்படின்னு. ஒரே ஒரு ஆள் பேசாம உட்காந்துருந்தாரு அரசவையில். நீ என்ன ஒண்ணுமே சொல்லலை, நீ என்ன சொல்ற அப்படின்னா, இவன் மன்னர்லாம் ஆக மாட்டாரு, இவர் 16 வயசுல கிளம்பிடுவார் சாமியாரான்ட்டான். அவன் பட்ட கஷ்டம் என்னன்னு அப்புறம் தெரியும் உங்களுக்கு. பிடிச்சி உள்ள போடுறான், இவன் என்னடா இப்படி சொல்லிட்டான்னு. அதனால என்ன பண்ணாரு, எப்படி வளர்த்தாரு அவங்க அப்பாவை? புத்தருடைய கதையை படிச்சா தெரியும். அவங்க புத்தரை எப்படி வளர்த்தாரு அவங்க அப்பாவை. அப்பா படிச்சிருக்கீங்களா? எல்லாம் படிக்கணும் சார். புத்தரு உலகத்தையே பார்க்கல, அவனை அந்த அரண்மனையை விட்டு வெளியில எங்கேயும் விடல. நல்லது கெட்டதை பார்க்க கூடாது, இறப்பை பார்க்க கூடாது, நோயாளியை பார்க்க கூடாது, இப்படி வளர்த்தாரு. அது மட்டும் இல்ல, எப்பவுமே பெண்கள் சூழன்னா சும்மா நினைக்காதீங்க. அங்க அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை அழகில எங்க இருப்பாங்க? இங்க அரண்மனையில் தான், அந்தர்பத்தில் தான் இருப்பாங்க. அதுவும் அந்த அழகிகள் மத்தியில அழகிலாம் எப்படி இருப்பாங்க? ரொம்ப இன்னைக்கு மாதிரி சுடிதார் போட்டுக்கிட்டு சேலை கட்டிக்கிட்டு அப்படியே மூடிக்கிட்டு இருப்பாங்களா? அவங்கெல்லாம் ஒண்ணு மேலாடை இல்லாம தான் இருப்பாங்க. அந்த பையன் அதுக்குள்ளதான் வளர்ந்தான். அவனுக்கு 16 வயசுக்குள்ளேயே அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்துருச்சு. அவனுக்கு எப்ப பார்த்தாலும் அவனுக்கு என்ன வரக்கூடாது. இதெல்லாம் ஜோதிடத்துக்கு ரொம்ப ஆணிவேரான விஷயம் சார். இது ஜோதிடம் தான் நான் நிலைச்சதுங்கிறதுக்கு நம்ம ரெக்கார்டு நமக்கு. இவனுக்கு இந்த ஆன்மீக எண்ணமே வரக்கூடாது, இவனுக்கு இந்த காம இச்சைகளே நடமாடணும்னு சொல்லி அவ்வளவு நிர்வாணமாக அந்த பெண்களை எல்லாம் அங்கே ஆட விட்டு, ஆனாலும் ஜோதிடம் படித்தது 16 வயசுல வீட்டை விட்டு ஓடினாங்க சாமியாரா. இதானே உண்மை. அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன், முக்கியமான விஷயம். அதை விட்டுட்டு வேற எங்கேயா போயாச்சு. நம்மளை நோக்கி ஒரு பெரிய PhD பண்ண, ஒரு டாக்டரேட் வாங்கின ஒரு ஜோதிடர் ஒரு சார்
எனக்கு இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல முடியலன்னாரு. அவர் டாக்டரேட்டு. என்ன சார் கேள்வி சொல்லுங்க, நான் சொல்றேன். என்ன சார் கேள்வியே சொல்ல நான் பதில் சொல்றேங்கிறீங்க? என்னால சொல்ல முடியும் சார், எனக்கு நம்பி இருக்கு, என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, சொல்லுங்க என்ன. அதாவது என்னை பார்த்து ஒரு ஆள் கேள்வி கேட்டான். அன்றைக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் நடத்துவதற்கு தசரத மன்னன் டேட்டு குறிக்க சொல்றாங்க. யாருகிட்ட? வசிஷ்டர்ட்ட. அன்னைக்கு தலைமை குருவாக இருந்த அரசவையில் இருந்த வசிஷ்டர் மகாமுனி. அந்த மகாமுனிக்கு ஒரு கேள்வி, இதோட முடிச்சிடுறேன். மகாமுனி கிட்ட தசரதர் என்ன கேட்கிறாரு? பட்டாபிஷேகத்திற்கு நாள் குறிக்க கேட்டார். வசிஷ்டரும் நாள் குறித்து கொடுத்தார். கொடுத்தாரா இல்லையா? அந்த பட்டாபிஷேகம் நடந்ததா? நடக்கல. 14 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடந்தது. அப்ப மகாமுனியான அவ்வளவு பெரிய ஜோதிட ஞானம் பெற்ற ஞானியால் குறிக்கப்பட்ட ஒரு முகூர்த்தம் நடக்கவில்லை என்றால் நீ என்னடா ஜோசியரு? நீ என்ன வசிஷ்டரோட பெரிய ஆளா? நீ ஜோதிடன்னு சொல்லிக்க. வசிஷ்டரே அங்க தோத்து போயிட்டாருன்னா இதான் சார் கேள்விக்கு. இது என்ன பதில்னா சார், இதுக்கு ஒன்றும் பெரிய பதில் இல்லை, நான் ஒரே ஒரு பாயிண்ட்ல அடிச்சு காலி பண்ணிட்டுருவேன் சார் அப்படின்னு. என்ன சார் சொல்றீங்க? எவ்வளவு பெரிய கேள்வி கேட்டிருக்கேன், நீங்க இதுக்கு பதில் சொல்லிடுவாங்கிறீங்க உடனே அப்படின்னாரு. நான் சொன்னேன், தசரதர் மன்னன் வசிஷ்டரிடம் என்ன கேட்டார்? என்ன கேட்டாரு? முகூர்த்தத்துக்கு 4 பட்டாபிஷேகம் பண்ணறதுக்கு முகூர்த்தத்துக்கு 4 குறிச்சு கொடுங்கன்னு கேட்டார். அதை வசிஷ்டர் செய்தார். வசிஷ்டர் மன்னர் என்ன கேட்டிருக்கணும்னா, அதுக்கு முன்னாடி வசிஷ்டர்ட்ட நான் எனக்கு வயசாயிடுச்சு, நான் பட்டாபிஷேகம் பண்ணிடலான் இருக்க மகனுக்கு இதை செய்யலாமான்னு கேட்டிருக்குமா இல்லையா? இதைதானே முன்னாடி கேட்கணும். நான் மகனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம் இருக்கேன், இதை செய்யலாமா வேணாமான்னு யார்கிட்ட கேட்டிருக்கணும்? வசிஷ்டர்ட்ட கேட்டிருக்கணும். அதை கேட்காம பட்டாபிஷேகம் செய்யலான்னு இவடு மூடி பண்ணிட்டு முகூர்த்தம் கேட்டா முகூர்த்தத்தை மன்னகிட்ட ஏத்து பேச முடியுமா? முகூர்த்தத்தை இவர் குறிச்சு கொடுத்துட்டாரு, முகூர்த்தம் நடக்கல. இப்ப தப்பு பண்ணது யாரு? வசிஷ்டரா தப்பு பண்ணாரு? வசிஷ்டர் தப்பு பண்ணல, மன்னன் தப்பு பண்ண. அதுதான் பிரச்சனை ஒழிய வசிஷ்டர் தப்பு பண்ணவில்லை. இந்த இடத்துல இதை ஏன் சொல்றேன்னா, நம்மளை நோக்கி இப்படி கேள்விகள் வரும். இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை சொல்றேன், ஜோதிடர்கள் அலர்ட்டா இருங்க. தப்பு பண்றீங்க, திரும்பவும் தப்பு பண்றீங்க. என்ன தப்பு? நான் பண்ண மாட்டேன், நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்லுவேன். இப்ப ஒரு கஸ்டமர் வர்றார், 2 ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு, ஆண் பெண் 2 ஜாதகத்தை கொண்டா, சார் பொருத்தம் பாருங்க அப்படின்னாரு. நம்ம ஆளுங்க வாங்கி பொருத்தம் பாக்குறாங்க. நம்ம ஆளு வாங்கி பொருத்தம் பாக்குறாங்களா இல்லையா? 2 ஜாதகத்தை கொண்டு வராங்க, 2 ஜாதகத்தையும் வாங்கி பொருத்தம் பார்த்து பொருத்தம் உண்டு நேராங்க, இல்லைன்னு கொடுக்குறாங்க. அப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது. ஐயா என்கிட்ட வந்தா நான் கேட்பேன், ஐயா உங்களுக்கு பொண்ணா பையனா? பொண்ணு சார். ஃபர்ஸ்ட் பொண்ணு ஜாதகத்தை நான் பார்க்கணும். பொண்ணு ஜாதகத்தை பார்த்தாதான் இதுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா, எப்படிப்பட்ட பையனை சேர்க்கணும், எப்ப நடக்கும், என்ன ஏதுன்னா அடுத்த விஷயம். நீ பொருத்தம் பார்த்து 2 ஜாதகத்தை கொடுத்து உடனே பொருத்தம் இருக்குன்னு சொன்னா, நான் அந்த தப்ப வசிஷ்டர் பண்ண தப்ப நான் பண்ண மாட்டேன். நான் பையனுக்கோ பொண்ணுக்கோ ஜாதகம் பார்த்து அவனுக்கு கல்யாணம் இருந்து கல்யாணம் நடக்குமான்னு பார்த்து அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட ஜாதகத்தை இணைக்கலான்னு பார்த்தாதான் நான் பொருத்தம் போடுவேன். இல்லைனா பொருத்தம் பார்க்க மாட்டேன், எடுத்துட்டு ஓடு அப்படின்னுவேன். சார் எல்லாத்தையும் கொடுத்தா பொருத்தம் பார்க்குறேன், நான் பார்க்க மாட்டேயா, நான் பார்க்க மாட்டேன். ஏன் நாளைக்கு நான் இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணாம பொருத்தத்தை இவங்க என்ன நட்சத்திர பொருத்தம் அந்த கிரக பொருத்தத்தை பார்த்து பொருத்தத்தை கொடுத்து அங்க தசாபதியெல்லாம் பிடிங்கிட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, யார் பதில் சொல்றது? என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் இந்த தப்பா பண்ண மாட்டேன். இன்னொரு விஷயம் தப்பு நடக்குது சார். இன்னொரு தப்பு நடக்குது. என்ன தப்புன்னா, இவன் எங்கேயோ ஜாதகம் பார்த்து எங்கேயோ பொருத்தம் போட்டுருவாங்க. கல்யாண தேதி முகூர்த்தம் குறிக்கணும், நம்ம கிட்ட வருவாங்க, சார் கல்யாணத்துக்கு ஒரு முகூர்த்தம் குறிச்சு கொடுங்க சார். என்கிட்ட வந்தா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? பொருத்தம் எல்லாம் பார்த்துட்டீங்களா? அதெல்லாம் பார்த்துட்டேன் சார். அவர்கிட்ட போய் முகூர்த்தம் குறிச்சிக்க. பொருத்தம் பார்த்துட்டேன் சார், அதெல்லாம் ஓகே சார். அப்ப அவர்கிட்ட போய் முகூர்த்தம் போடு. என்கிட்ட நான் முகூர்த்தம் குறிக்கணும்னா நான் ஜாதகத்தை பார்த்து பொருத்தம் கரெக்டா இருக்கா, அது கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு பார்த்து தான் நான் முகூர்த்தம் குறிப்பேன், இல்லை நான் குறிக்க மாட்டேன். ஏன்
நம்மளுடைய ஆசான் வசிஷ்டர் அன்னைக்கு நீ குற்றச்சாட்டுறோம்ல, அந்த தப்பை எனக்கு வேணாம், நான் என்ன முடிச்சுக்கிட்டேன்ல, நான் குறிக்க மாட்டேன். முகூர்த்தம் நான் குறிக்க மாட்டேன். ஜாதகத்தை பார்த்தாதான் நான் முகூர்த்தம் குறிப்பேன். இல்லை நான் வேற எங்கேயாவது பார்த்துக்க, நான் பொருத்தம் பார்த்துட்டேன் சார், அவர்கிட்டே குறிச்சிக்க, ஏன்ட்ட குறிக்காத. இப்படி இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு ஜோதிடர்களும் மக்கள் வந்து யதார்த்தமானவங்க சார். அவங்க விஷயம் தெரியாமல் வர்றது யதார்த்தமாக தான் வருவாங்க. ஆனால் ஜோதிடர்கள் விழிப்பாக இருக்கணும், அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் நடத்தணும். நீங்கள் ஒரு 200 ரூபா 100 ரூபா கொடுக்காங்கிறத ஒரு முகூர்த்தத்தை குறிச்சி கொடுத்து நாளைக்கு பிரச்சனை ஆச்சுன்னா ஒன்றை தான் சொல்லுவான். அந்த ஆளுக்கு தான் முகூர்த்தம் குறிச்சி கொடுத்தாருன்னு எல்லாத்தையும் நம்ம தலையில் தூக்கி போடுவான். அந்த தப்பு வேணாம். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும். இந்த தப்பை பண்ணாதீங்க. ஜாதகத்தை பார்க்காம பொருத்தம் சொல்லாதீங்க. பையன் ஜாதகமா, ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுங்க. பொண்ணு ஜாதகமா, அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பொருத்தத்துக்கு ஜாதகத்தை அதோட சேர்த்து பாருங்க. எடுத்த உடனே பொருத்தத்துக்கு 2 ஜாதகத்தை கொடுத்தோம் சார். ஒரு ஆள் வந்தான், சார் பொருத்தத்துக்கு எவ்வளவு சார், பொருத்தத்துக்கு எவ்வளவு சார் அப்படின்னா, சார் வந்து ஒரு அப்பா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 50 ரூபான்னு. சார் 30 ரூபாய்க்குலாம் பார்க்க மாட்டீங்களா? யோ ஒரு டீ காபி என்ன விலையா அப்படின்னா போயா 10 லட்சம் செலவு பண்ணுவேன் கல்யாணத்துக்கு, 20 லட்சம் செலவு பண்ணுவேன், அங்கே ஃபோட்டோ எடுக்கிறவனுக்கு அவனுக்கு இவனுக்கு இவ்வளோ காசு கொடுப்பேன், ஜோசியருக்கு வந்து 30 ரூபா கொடுப்பேன். அதனால நடுத்தரவில் நிற்கிது நிறைய குடும்பம். நீ வந்து 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணுறனா ஒரு திருமணத்துக்கு, குறைஞ்சபட்சம் 10,000 ரூபா ஏன் பொருத்த பார்க்கறதுக்கு செலவு பண்ணக்கூடாது? நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஜோதிடர் இல்லை 10 ஜோதிடரை பாரு. அதுவும் பாரம்பரியத்தில் மட்டும் பார்க்காத, கேபி முறையில் பாரு, நாடி முறையில் பாரு, பிரசன்னம் பார்க்குறவங்க இருக்கிறாங்க, இன்னும் நிறைய முறையில் பார்க்குறவங்க. எல்லாத்தையும் கேளு. ஆயிரங்காலத்து பயிர்ன்னு இருக்கான், நீ எடுத்தாங்க அவுத்து நீ எதையாவது பண்ணிட்டு அப்புறம் ஜோசியரை குறை கொள்ளக்கூடாது. அவரு தான் சார் போட்டு கொடுத்து. இன்னைக்கு பாருங்க நிறைய ஜோசிய குடும்பங்கள் இன்னைக்கு பிரச்சனையில் வருது. ஜாதகம் என்னன்னு பார்த்தா, இந்த 10 பொருத்தத்தை வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. 10 பொருத்தத்தை வச்சு பார்த்தா இப்போ 9 பொருத்தம் இருக்குது, டைவர்ஸில் நிற்கிறான். 9 பொருத்தம் இருக்கு, டைவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். சார் ஏம்மா உங்களுக்கு பொருத்தம் வந்து இது மாதிரி பார்த்து கொடுத்துட்டாங்க, 9 பொருத்தம் இருக்குன்னு சூப்பர்னு சொல்லி பொருத்தம் முடிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க. இங்கே வந்து அடுத்தடுத்து வர்ற தசாபுத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, இப்போ பிரிவினை ஆயிடுச்சு. இது வந்து நிரந்தர பிரிவினையா தற்காலிக பிரிவினையான்னு பார்த்து அதெல்லாம் சரி பண்ணணும், கவுன்சிலிங் பண்ணணும். நீ கல்யாணம் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு கவுன்சிலிங் தேவை. நீங்கள் 2 பேரும் வந்து உட்காந்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் 2 ஒய்ஃப் 2 பேரும் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி உங்களை ஒன்றா ஆக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கவுன்சிலிங் நான் வர முடியாதுன்னீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அல்லனா இவ்வளவு காலம் நீங்கள் பிரிஞ்சு தான் இருக்கணும், அதுக்கப்புறம் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் சார் சொல்ல முடியுது. அப்போ எங்கே தப்பு நடந்தது? இந்த 10 பொருத்தத்தை வச்சு இன்னைக்கு நிறைய குடும்பம் நடுத்தருவில் நிற்கிது சார். இந்த 10 பொருத்தத்தில் அதுவும் இன்னைக்கு வந்து சாஃப்ட்வேர்லாம் வந்துருச்சா, அதுவும் ஃப்ரீ சாஃப்ட்வேர். நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கணுமா, போடுங்க, டேட்டா பொருத்தம் போடுங்க சார். அவன் அங்கேருந்து பிரிண்ட் அவுட்டோட வரான். சார் பொருத்தம் 10 பொருத்தம் இருக்கு சார். அப்புறம் ஏன் ஏன்ட்ட வந்த? நீ தான் பார்த்துட்டீல்ல, போய் எதையாவது நாசமா போ, ஏன் ஏன்ட்ட வந்த? இதை பார்த்துட்டு நிறைய பேர் முடிவே எடுத்துடுறான் கல்யாணத்துக்கு. தயவு செய்து மக்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் ஃப்ரீ சாஃப்ட்வேரு பொருத்தம். இதை பார்த்து தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறேன், நீங்க அதை நம்பி கல்யாணம் செய்யாதீர்கள். ஜோதிடத்திற்கு கொஞ்சம் செலவு பண்ணுங்க. வாழ்க்கை பிரச்சனை, திருமணம் சார்ந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். 2 இளம் பிள்ளைகள் வாழக்கூடிய வயசுல அவங்கள வந்து நடுத்தருவில் நிறுத்தாதீங்க. கொஞ்சம் வந்து பல்வேறு முறையில் ஜோதிடம் பார்க்குறவங்கள்ட்ட போய் கேளுங்க, அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுங்க. ஒரு கல்யாண மண்டபத்துக்கு 1,50,000 ரூபா 2 லட்ச ரூபா கொடுக்குறீங்க காசு. ஒரு சமையலுக்கு 5 லட்ச ரூபா செலவு பண்ணுறான் சமையல்காரங்களுக்கு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 2 லட்சம் பில்லு. மொத்தம் டோட்டலாக போச்சுன்னா 20 லட்சம் 25 லட்சம். ஜாதகம் பார்க்கறதுக்கு எவ்வளோடா செலவு பண்ணான்னா 500 ரூபா 300 ரூபா. எங்கே நடக்குது தப்பு? அதனால் அனைத்து மக்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் முடிவெடுக்கும் பொழுது கொஞ்சம் இதில் கவனம் செலுத்துங்கள் என்று சொல்லி இதுகாரும் எனக்கு பேச அனுமதி அளித்த இந்த அகத்தியர் ஜோதிட வித்யாலயாவுக்கு நன்றி கூறி, ரவிக்குமார் ஐயாவுக்கும் நன்றி கூறி, அனைத்து நண்பர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் வருகிறேன், பேசுவோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் சார்.
கேபின்னா ஆரவாரம், ஆரவாரம்னா கேபிங்கிற மாதிரி பட்டையை கிளப்பிட்டீங்க சரிங்களா. ஆனால் நான் சொன்னது மாதிரி அடுத்த முறை பேசும்போது உதாரண ஜாதகத்தை போட்டு பட்டையை கிளப்புறீங்க சரிங்களா. ஓகே, தேங்க்யூ. அதாவது ஐயா வந்து திருச்சி ஏபி ஆறுமுக ஐயா வந்து முஸ்லீமில் தான் எங்களுக்கு அறிமுகம் சரியா. அதாவது இன்னொரு இவர் ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு கேபி ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா கோயம்புத்தூர்லேருந்து வந்து எங்களுக்கு அறிமுகமானார் சரிங்களா. ஆனால் 2 பேரையும் எங்கள் டீமில் பயணிச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையும் வச்சு கிளாஸ் எடுக்கணுங்கிற நோக்கத்துக்காக தான் 2 பேர்த்தையும் கேபிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆனால் பட் எனக்கே தெரியாது அது கேபிங்கிறது சிஸ்டம் இருக்கிறது தெரியும். அதை படித்ததில்லை, அதில் அனுபவிச்சதில்லை, தெரிஞ்சதில்லை. இவங்களெல்லாம் அதாவது ஸ்பீச்சில் விடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மூளைக்குள்ளே போய் உட்காரும் பார்த்தீங்களா. என்னைக்கு தேவையோ அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்லித்தரதுக்கு தயாராக இருக்காங்க. அது அனைவரும் கற்றுக்கணும், அனைவரும் தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு வகுப்பாக வச்சு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐயா 2 பேர்த்தையும் நம்ம டீமில் பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஐயா பேசுனதுக்கு பொன்னாடை போத்து விதமாக ஜானகிராம ஐயா அவங்க பொன்னாடை போத்துறாங்க. அதாவது சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயாவுக்கு இன்னைக்கு பர்த்டே சரிங்களா. இன்னைக்கு இல்லை, இந்த மாதம் ஆமாம் 8ஆம் தேதி பர்த்டே. நம்ம என்ன செய்வோம், பர்த்டே கொண்டாடுறது பிப்ரவரி மாதம் பிறந்தவங்களுக்கு பொதுவாக பர்த்டே கொண்டாடுவோம் சரிங்களா. மாதம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஐயா பேர் இருக்கிறதுனால ஐயாவுக்கு அழைப்பு கொடுத்து ஐயா இன்னைக்கு வந்து எல்லா வந்திருக்க அனைவருக்குமே மதிய உணவு அற்புதமாக ஐயா இலவசமாக எல்லாத்துக்கும் வழங்க உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதுபடி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. அதை பர்த்டே விசேஷத்துக்காக அவருக்கும் இந்த மன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம்.